ஈரமான கைகளில் ஸ்விட்சை ஆன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மின் சாதனங்களை இயக்கக்கூடாது. வீட்டில் உட்புற சுவர் ஈரமாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மின்சாதன பொருட்களையும் இயக்கக்கூடாது. வீடு மற்றும் கட்டடங்களில் சுவர் ஈரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை தொடக்கூடாது. அதே மாதிரி மீட்டர் பாக்ஸ் வச்சுருக்கக்கூடிய இடம் ஈரமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருந்து வயர் மூலமாக கரண்ட்டை எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பவர் போயிட்டு திருப்பி வரும்போது ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதனம் ஏதாவது தண்ணியில் நனைஞ்சிருந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக அதை நம்ம ஆன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மின் ஒயர் இணைப்பை திறந்த நிலையில் இல்லாமல் இன்சுலேஷன் டேப்பை சுற்றி வச்சிடணும். அதே மாதிரி மின் கம்பங்கள் அருந்து கிடக்கக்கூடிய பகுதிகள், பில்லர் பாக்ஸ் இருக்கக்கூடியது, டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கக்கூடியது, மின்சார கேபிள் போகக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் போகக்கூடாது. ரோட்டில், ஸ்ட்ரீட்லன்னு மின்சாதனங்கள் மின்கம்பங்களுக்கு பக்கத்தில் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய சூழலில் அதில் போயிட்டு நடக்கவோ, வாகனத்தை இயக்கவோ, விளையாடவோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்த்தரணும். தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மின்சார ஒயர் இதை இது பக்கத்தில் போகவோ இல்லை அதை போய் தொடரதோ இந்த விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்தரணும். அதே மாதிரி மின்சார கம்பங்கள் இல்லை அதுக்காக பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டே ஒயரில் கொடிக்கயிறு கட்டி அதில் துணி காய போடக்கூடாது. மின் கம்பங்கள் இல்லை அது மேலே சாய்ச்சி வச்சுருக்கக்கூடிய கம்பங்களில் கால்நடைகளை கட்டக்கூடாது. மின்சார ஒயர் அருந்து தொங்கிட்டு இருந்தாவோ, மின்கம்பம் சாஞ்சிருந்தாவோ, உடஞ்சிருந்தாவோ, அதில் ஏதாவது சேதம் ஏற்பட்டிருந்தாலோ உடனடியாக ஈபிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் 24/7 இயங்கக்கூடிய அந்த மின்னகத்தையும் தொடர்பு கொண்டு மின்சாரம் தொடர்பாக நம்மளுடைய புகார்களை நம்ம தெரிவிக்க முடியும். இதெல்லாம் தான் தமிழ்நாடு மின் வாரியத்தால் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.